ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கமக்கிற தயிர் தாளிப்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பச்சை மிளகாவை கீழே எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் போட்டு அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்த உடனே இஞ்சி நம்ம போட்டுக்கலாம். துருவி எடுத்து வச்சுருக்க இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வதக்குவோம். எண்ணெயிலேயே கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கின அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நமக்கு எவ்வளோ தேவையோ கட்டியாக இருக்கும். அதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். அந்த தயிரை இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த அப்புறமா இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமக்கிற தயிர் தாளிச்சாச்சு. இதை நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.